ஹாய் ஆல், நல்லா யம்மியான டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி அண்ட் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா வேறு லெவலில் இருக்க போகுது. பாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் 200 கிராம்ஸ் அளவு மஷ்ரூம் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூமோட அவுட்டர் லேயர் எடுத்ததுக்கப்புறமா இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, கிராம்பு இதில் லேசாக வறுத்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லேசாக வதங்கி வரும்போது அது கூடவே 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கட்டும். அதுக்குள்ளார ஒரு மிக்சியில் 2 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்ச தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா மட்டும் 1/2 டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுவுமே லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். கடைசியாக இறக்கும்போது கொத்தமல்லி இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யம்மியான டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.